மார்ச் 1 கர்த்தர் எனக்கு தரும் ஆலோசனைகள். ராத்திரி வேளையில் நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது மணிக்கணக்காக தூக்கம் வராமல் நான் படுக்கையில் கிடந்த பொழுது ஆவியானவர் சில காரியங்களை குறித்து திட்டமும் தெளிவுமாக நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று ஊழியக்காரன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு சில ஆலோசனை கர்த்தர் கொடுத்தார். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுது, நான் உன் மீது கண்கள் வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அப்போ கர்த்தருடைய கண்கள் என் மேல இருக்குது. எனக்கு ஒரு ஆலோசனை தேவைன்னா நான் கர்த்தர்கிட்ட தான் போகணும். கர்த்தர்கிட்ட ஆலோசனை கிடைக்கிற வரைக்கும் வாரக்கணக்காகலாம், மாத கணக்காகலாம், ஏன் வருஷக்கணக்கான கூட ஆகலாம். அதை கர்த்தருடைய ஆலோசனைப்படி நடக்கும் பொழுது நாம் எந்த காரியத்திலும் இடறி போக மாட்டோம், இடறி விழ மாட்டோம். அதனால தான் கர்த்தர் எனக்கு கொடுத்தார், நீ என்னுடைய ஆலோசனைப்படி நட, மனுஷனுடைய ஆலோசனைப்படி நீ நடவாமல் நான் உனக்கு கொடுக்கிற ஆலோசனைப்படி நட என்று அவர் சொல்கிறார். என் வார்த்தையில் முதல் நிலைத்திருக்கணும். வார்த்தை ஜீவன்றது. அந்த வார்த்தையை நீ அலட்சியப்படுத்தாமலும் கவனமாக கேட்டு இருதயத்தில் பதிவு வைத்து அதன்படி நடக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் ஊழியத்துக்கு விரோதமாக எழுப்பினாலும் சரி, குடும்ப காரியங்கள் விரோதமாக எழுப்பினாலும் சரி, சரீரத்துக்கு விதமான காரியங்களை எழுப்பினாலும் சரி, பாவ காரியங்கள் விரோதமாக எழுப்பினாலும் சரி, எது எழுப்பினாலும் எல்லாம் வார்த்தை தான். அவர் வார்த்தை சொல்றது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்றது அதுவும் ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தை வரும்போது நமக்கு வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் சமூகத்தில் வரும்பொழுது தேவ சமுத்திரமா ஆண்டவர் என்ன வார்த்தை உணர்த்துறாரு. ஜெபிக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஜெபம் செய் என்ற வார்த்தை, சோர்ந்து போகாமல் ஜெபம் செய் என்ற ஒரு வார்த்தை சொல்லும். அந்த வார்த்தை கீழ்ப்படிந்து ஜெபிக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் ஜெபிக்க வேண்டும். அது போல துயரமான நேரத்தில் துதிக்க வேண்டும். துதிக்குன்னு சொல்லும்போது துதிக்க வேண்டும். அது ஒரு வார்த்தை. எல்லாமே வார்த்தை, நிறைய வார்த்தை இருக்குது. அதனால மனுஷன் 44 மாத்திரமல்ல, தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அது மாத்திரமல்ல, இன்னொரு ஆலோசனை எனக்கு கொடுத்தார். அதுவும் வார்த்தை தான். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தை 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவர்களை நாம் செய்ய நாடுகிறோம். அப்பனா வெறும் ஊழியக்காரங்களுக்கு மாத்திரம் நம்ம கணக்கு கொடுத்துக்கிட்டு நம்ம தேவனுக்கு மாத்திரம் கணக்கு கொடுத்து மாத்திரமல்ல, எல்லா மனுஷர்களுக்கு முன்பாகவும் நம்ம யோக்கியமாக நடந்து காட்டணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் அநேக ஆத்துமாக்களை நாம் ஆதாயமாக்க முடியும். சில நேரங்கள் தெரியாம அதற்கு முன்னால எல்லாம் கற்று பார்த்தேன், நீங்க என்ன கணக்கு கேட்குறது, நீங்க என்ன பண்றது, நீங்க என்ன சொல்ல, எல்லாம் என்னை பத்தி ஆண்கள் தெரியும், இப்படி விதாண்டவாதமாய் ஒரு காலத்தில் பேசியிருந்து கொண்டிருந்தேன். ஆனா கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, மனுஷருக்கு முன்பாக யோக்கியமா நடக்கணும், மனுஷருக்கு முன்பாக யோக்கியமா பேசணும், மனுஷருக்கு முன்பாகவே எல்லாமே உன்னுடைய கனிகளினால் தான் ஆதாயமாக்க வேண்டிய சொன்னபடி, அதனால மனுஷர்களுக்கு முன்பாகவே என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று யோக்கியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் முதல் எனக்கு ஆலோசனை கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.